அனைவருக்கும் வணக்கம். 2023-24 கல்வியாண்டு எண்ணும் எழுத்தும் கணக்கு பாடம் 3ஆம் பருவம் 1 முதல் 3ஆம் வகுப்பிற்கான இணையவழி குருவலம் மைய பயிற்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கடந்த பருவங்களைப் போல் அல்லாமல் இந்த பருவத்தில் என்னென்ன புதுமைகள் இருக்கிறது என்பதை அறிய ஆவலாக இருப்பீர்கள் அல்லவா? அப்புதுமைகளை பார்ப்போமா? ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நுழையும் முன், கருத்துருவாக்க தருணம் மற்றும் கற்றலின் தருணம் ஆகிய பகுதிகள் தேவைக்கேற்ப புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் பாடல் மூலம் கணித கருத்தை ஆர்வமூட்டியது ஏற்கனவே நாம் அறிந்ததே. ஆனால் இந்த பருவத்தில் புதுமையான முயற்சியாக கதை மூலம் கணித கருத்தானது தொடர் கழித்தலுக்காகவும் எண் அமைப்பிற்காகவும் கழித்தலால் ஏற்படும் அமைப்புகளை அறிந்து கொள்வதற்காகவும் புதிதாக கொடுக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது நுழையும் முன், கருத்துருவாக்க தருணம் மற்றும் கற்றலின் தருணம் ஆகிய பகுதிகளை விளக்கமாக நாம் தெரிந்து கொள்வோமா? நுழையும் முன் பகுதியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டியை பாருங்கள். இது இப்போ 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய கணித ஆசிரியர் கையேட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. இதில் கரும்பலகையில் ஆசிரியர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, வாழும் மீசையும் இல்லாத ஒரு பூனையை வரைஞ்சிடுறாரு. குழந்தைகளை கூப்பிடுறாரு, கண்ணை கட்டிக்கிட்டு அதுக்கு வாழும் மீசையும் வரைய சொல்கிறாரு. ஸோ இது முடித்ததுக்கப்புறமா அவங்களோட கண்கட்டை அவிழ்த்துட்டு அந்த குழந்தைங்க எப்படி இந்த வாழையும் மீசையும் வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பேச சொல்கிறார். ஸோ இந்த செயல்பாடு பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நகர்வு, அதாவது கருத்துருவாக்கத்துக்கு முந்தைய நிலையில் இது நடக்குது. ஆனால் இந்த இடத்துல நாம் நேரடியாக ஆசிரியர் என்ன பண்ண போகிறதில்ல அப்படின்னா, என்ன கணித கருத்தை நாம் கற்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. அதே நேரத்தில் அந்த குழந்தைங்க கற்றுக்க போகிற கணித கருத்து சார்ந்து ஒரு கதையோ, கலந்துரையாடலோ, ஒரு விளையாட்டோ அல்லது ஒரு கேள்வி பதில்களோ ஒரு புதிராக கூட இருக்கலாம். இந்த இடத்துல நாம் கொடுத்துருப்போம். இப்படி அந்த குழந்தைக்கே தெரியாமல் செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோம் பார்த்தீங்களா? இந்த பகுதியை தான் நம்ம நுழையும் முன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நுழையும் முன் பகுதியை ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பறையில் எவ்வகையில் திறம்பட மேற்கொள்கிறாங்கன்னு பார்ப்போமா? நாம் இப்போ கேட்டுக்கு மீசை வரைய போகிறோம். ஓகேவா? மாதேஷ் எல்லாம் கைட் பண்ணுறீங்களா? வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட்டு வெரி குட் மாதேஷ். பூனை கரெக்டாக வால் வரைஞ்சிடலாமா? மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிடுறீங்களா அவனுக்கு கரெக்டாக? ஓகே, ரெடி, ஸ்டார்ட், போகலாம்.
மாணவர்களின் சிந்தனை தூண்டும் வகையிலான காணொளிகளை நாம் பார்த்தோம் அல்லவா? இதுபோல் ஒவ்வொரு கட்டகத்திலும் உள்ள செயல்பாடுகளை மேற்கொண்டு புதுமை படைப்போம். அடுத்ததா கற்றலின் தருணம் பகுதி சார்ந்த விளக்கத்தினை தெரிஞ்சுக்கலாமா? நுழையும் முன் பகுதியிலையும் கருத்துருவாக்க தருணம் பகுதியிலையும் குழந்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கணித கருத்தை அவங்களே செஞ்சு பார்த்து சோதிச்சு பார்த்து உறுதிப்படுத்தக்கூடிய பகுதியா இந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. நாம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி செய்து மகிழ்வின் பகுதியானது ஒரு குழந்தை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கருத்தை வலுப்படுத்துற விதமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நாம நேரடியா கற்றலின் தருணம் பகுதியை கொடுத்திருப்போம். கற்றலின் தருணம் பகுதி சார்ந்த மாதிரி காணொளிய பார்ப்போமா? இந்த பாக்ஸ் என்ன ஷேப்லமா இருக்கு பாருங்க. ரெக்டாங்கிள்ல இருக்கு. ஓகே, செவ்வக வடிவம்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ இந்த செவ்வக வடிவத்துல ஒரு நீளமான குச்சி வைக்கணும். யாரை கூப்பிடலாம்? தியா வாங்க. இதுல எப்படிமா ஸ்டிக் வைப்பீங்க? இங்க இருந்து இங்க வைப்பீங்க. வெரி குட். தியா சொன்ன மாதிரி வச்சிட்டோமா? வெரி குட். கோ அண்ட் சிட் மா. ஓகே, இது என்ன ஷேப் சொன்னீங்க? இது என்ன சொல்லலாம்? இந்த வெரி குட். இது என்ன சொல்லலாம்? அப்ப இது என்ன சொல்லலாம்? இது என்ன சொல்லலாம்? அப்ப இந்த ரெக்டாங்கிளுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு? செவ்வகத்திற்கு 4 பக்கங்கள் இருக்கு. இந்த 2 பக்கமும் ஜாயின் ஆகுற இந்த இடத்துக்கு என்ன சொல்லணும்? முனை. வெரி குட். ஓகே, இந்த 2 பக்கம் ஜாயின் ஆகுற இடத்துக்கு என்ன சொல்லுவோம்? முனை தான் சொல்லுவோம். அப்ப எத்தனை முனைகள் இருக்கு இதுக்கு? 4 முனைகள் இருக்கு. வெரி குட், சரியா சொன்னீங்க. ஓகேமா, இத பக்கம் சொன்னீங்க, இத வந்து முனைன்னு சொன்னீங்க இல்லையா? ஓகே, நம்ம வகுப்பறை என்ன வடிவத்துல இருக்கு பாருங்க. ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. ஓகே, இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் இணைக்கிற அந்த இடத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மூலைன்னு சொல்லுவோம். அதே போலதான் இங்க பாருங்க, இந்த முனையையும் இந்த முனையையும் இணைக்கிற இந்த கோட்டுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்? மூலைக்கோடு. மூலைக்கோடுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன சொல்லலாமா? மூலை விட்டம். என்ன சொல்லணும்? வெரி குட், மூலை விட்டம். சரி, நான் இங்க இன்னொரு லைன் போடுறேன். இப்ப இது என்ன சொல்லலாம்? வெரி குட், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, இந்த பகுதி சார்ந்த மாதிரி காணொளியை பார்த்தோம் அல்லவா? இதுபோல தொடர் வினாக்களை கேட்டு மாணவர்களின் கற்றலை மேம்படுத்துவோம். பாடல் மூலம் கணித கருத்தை வகுப்பறைக்கு எப்படி கொண்டு செல்லலாம்னு பார்க்கலாமா? பத்து பத்தும் 20 என்று பருத்தி பூ சொல்லுச்சான். பருத்தி பூ சொல்லுச்சான். 20 10 30 என்று இலவம் பூ சொல்லுச்சான். இலவம் பூ சொல்லுச்சான். 30 10 40 என்று முல்லைப்பூ சொல்லுச்சான். முல்லைப்பூ சொல்லுச்சான். 40 10 50 என்று நாவல் பூ சொல்லுச்சான். ஆஹா, நாவல் பூ சொல்லுச்சான். பாடல இனிமையா கேட்டீங்க தானே? இந்த பாடலானது கட்டகம் 2 எண்களை அறிவேன் பகுதி 1 கூட்டல் சார்ந்த கணித கருத்தை அறிந்து கொள்ள ஆயத்தப்படுத்தும் விதமா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி முழு பாடலையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா தொடர் கழித்தலுக்கான கதையை பார்ப்போமா? நமது ஆசிரியர் கையேடு மற்றும் மாணவர்களின் பயிற்சி நூலில் தொடர் கழித்தலுக்காக கொடுக்கப்பட்டுள்ள காட்டுக்குள்ளே சுற்றுலா படக்கதையை இப்பொழுது நாம் கண்டு மகிழ்வோமா? காட்டின் அரசனான சிங்கம் அனைத்து விலங்குகளையும் அழைத்து ஒரு கூட்டம் நடத்தியது. நண்பர்களே, நமது காட்டில் உள்ள இடங்கள் அனைத்தையும் சுற்றி பார்க்க ஒரு சுற்றுலா ஏற்பாடு செய்துள்ளேன். யானை அமைச்சரே, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 அனுமதி சீட்டு கொடுத்துடுங்க. சிங்கம், மான், முயல், கரடி, ஆமை, யானை, கிளி ஆகிய குடும்பங்களைச் சேர்ந்த 14 விலங்குகள் பேருந்தில் ஏறின. சிங்கம் பேருந்தை ஓட்ட அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்றன. சுற்றுலா சென்ற இடத்தில் அனைத்து விலங்குகளும்
குதூகலமாக விளையாடின. எந்தெந்த விலங்குகள் எல்லாம் எங்கெல்லாம் இறங்குனாங்களோ அங்க தொடர் கழித்தலை செய்து உங்க குறிப்பேட்டில் எழுதுங்க. என்ன, குறிப்பேடோட கணக்கு செய்ய தயாராயிட்டீங்களா? இந்த கதையை குழந்தைகள் கண்டு மகிழும்போது கதையோடு சேர்ந்து கணிதமும் கற்கண்டாக இனிக்கும் தானே. அடுத்ததா பயிற்சி நூலும் மதிப்பீடும் பற்றி தெரிந்து கொள்ளலாமா? இந்த பயிற்சி நூல் பற்றி நமக்கு ஏற்கனவே தெளிவாக தெரிஞ்சது தான். பயிற்சி நூல் வந்து நிலைவாரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்தந்த நிலைக்குரிய கணக்குகளை மட்டும் அந்தந்த நிலை மாணவர்கள் செஞ்சால் போதுமானது. கூடுதலாக பயிற்சி நூல் பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தனித்தோ இணைந்தோ குழுவாகவோ மேற்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் நானே செய்வேன், மாதத் தேர்வு, தொகுத்தறி மதிப்பீடு இந்த பகுதிகளை மட்டும் குழந்தைங்க தனித்து செய்கிறத ஊக்குவிக்கணும். ஒரு குழந்தை ஆரம்ப நிலையில் நடக்க தொடங்குறப்போ தவறி விழுந்து எழுந்து நடக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த மாணவர்கள் இந்த 3 பகுதிகள்லையும் ஆரம்ப நிலையில் செய்யக்கூடிய தவறுகளை நாம் அனுமதிக்கணும். ஏன்னா இந்த பகுதிகளில் நாம் உயர் சிந்தனை வினாக்களை கொடுத்துருக்கோம். மேற்கண்ட யுக்திகளை பயன்படுத்தி வகுப்பறை செயல்பாடுகளை நான் மேற்கொள்ளும்போது எனக்கு வருகிற ஐயங்களை எப்படி நான் தெளிவுபடுத்திக்கிறது? ஏதேனும் வழிமுறைகள் இருக்கா? சொல்லுங்களே. சொல்லட்டுமா? QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். கல்வி டிவி அஃபிஷியல் யூடியூப் சேனல் மற்றும் TNEE மிஷன் டெலகிராம் குரூப்லையும் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஓ, அப்படியா? அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே. இப்ப நான் விளக்கமா உனக்கு சொல்லட்டுமா? ஒவ்வொரு கட்டகத்தின் தொடக்கத்துல இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணி மாடல் வீடியோ மற்றும் வீடியோ ஸ்கிரைபை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த QR கோடை நான் எப்படி ஸ்கேன் பண்றது? அதுக்கு நீங்க முதல்ல பிளே ஸ்டோர்ல போய் QR கோட் ஸ்கேனரை டவுன்லோட் பண்ணணும். அல்லது நேரடியா கூகுளுக்கு போய் கூகுள் லென்ஸை பயன்படுத்தியும் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம். அடடா, இதுவரை நான் தீக்ஷா ஆப்பில் தான் எல்லா வீடியோஸும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே நீங்க சொன்னதையும் நான் செஞ்சு பார்க்கறேன். கல்வி டிவி அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல எப்படி பார்க்கலான்னா, கல்வி டிவி அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல வகுப்பு 1 to 3 மேக்ஸ் பிளேலிஸ்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே போல டெலகிராம்லையும் TNEE மிஷன் 1 to 3 குரூப்ல பார்த்து சந்தேகங்களையும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். ஒவ்வொரு மாணாக்கரையும் தனித்துவமான மாணாக்கர்களாக உருவாக்கிக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களும் ஒரு சாம்பியனே.